2026 கும்பராசி நேரங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசினாலே அது வந்து கலசம் தான் நம்ம வந்து கும்பம்னு சொல்கிறோம். ஸோ கோவிலில் இருக்கிற கலசம் தான் நம்ம வந்து கும்பம் சொல்கிறோம். அவ்வளோ சிறப்பாக வந்து இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்பயுமே வந்து முன்னேறணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளோ தான் வந்தாலும் அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், அடுத்தது எப்படி இப்போ ஒரு கம்பெனி வச்சுருந்தா 10 கம்பெனி எப்படி ஆக்கலாம், அதை பற்றி யோசிக்கிறவங்க தான் கும்பம். ரொம்ப சண்டை போட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. தான் வேலையை உண்டுன்னு இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் அச்சீவ்மெண்ட் வந்து டாப்பாக இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாபில் தான் இருப்பாங்க. முக்கியமாக வந்து கன்சல்டன்சி இருக்குல்ல, அதில் இருப்பாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் நிறைய பேர் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க வந்து அமைதியாக இருந்தாலும் வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருப்பாங்க. ஜுவல்லரி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டாயமாக அவங்க இவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் யாராச்சும் யூஸ் பண்ண வீடு வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் லைஃப் லாங் இருப்பீங்க. நீங்கள் புதுசாக வாங்குவேன்னு போய் வாங்கினா அந்த வீடு வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அந்த வீடு இருக்கும், ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்க மட்டும் யாராவது ஒரு 3 மந்த் யூஸ் பண்ண வீட்டை வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடி தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் வந்து கட்டாயம் கும்பராசிக்காரங்களுக்கு வரும். இவங்க வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு கார் வாங்கினாலும் சரி, அப்படி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு தான் வாங்கணும் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரு அவங்ககிட்ட இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. எல்லாமே செகண்ட்ஸ் மாதிரி வாங்குறது. எல்லாமே செகண்ட்ஸ் மாதிரில ஒரு 2 மந்த்ஸு ஒரு கார் வாங்கினா ஒரு 2 மந்த்ஸ் யாரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினா உங்ககிட்ட அந்த பொருள் எப்பவுமே இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட் வாங்கணும் விட்டால் நீங்கள் 4 கார் வாங்குவீங்க, அடுத்த கார் வாங்குவீங்க, ஷுவராக வாங்குவீங்க. அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு இருக்கும், 4 வீடு இருக்கும், கும்பராசிக்காரன் 4 வீடு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வீட்டில் அதே வீட்டில் இருக்க மாட்டீங்க, மாறிக்கிட்டீங்க. இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீடு போய் இன்னொரு வீடு வாங்குவீங்க, அப்படி வாங்குங்க. கும்பராசிக்காரங்க நல்லா ரிச்சாக இருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் லைஃப்பில் வந்து அவங்க கொஞ்சம் டவுனாக அதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமான வளர்ச்சி இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. லைஃப்பில் ஃபுல் செட்டில்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் வேலை செய்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனின்னா அதை ஹெட்டில் வந்து கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதில் வந்து 10 பேர் இருப்பாங்க. ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருந்தாலும் அதில் அவர் வந்து ஒரு மேனேஜராக தான் இருப்பார். இது சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். கும்பராசிக்காரங்க எந்த வேலையில் இருந்தாலும் டாப்பில் தான் இருப்பாங்க. இந்த ரோடு போடுறாங்களே அந்த வேலைலாம் வந்து அதில் கன்சல்டன்சி சொல்லுவாங்க. அந்த ஜாப்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தாரு, ரோடு, அப்புறம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸு, அயன் இண்டஸ்ட்ரீஸு, இதில் எல்லாம் வந்து கும்பராசிக்காரங்க வந்து டாப்பில் இருப்பாங்க. அதுதான் அவங்க அட்ராக்ட் ஆகி அவங்க அதில் தான் போவாங்க. ஐடி ஃபீல்டெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, ஐடி ஃபீல்டு இதெல்லாம் டாப்பில் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அவங்க வந்து வேகமாக போகிறத தவிர்க்கணும். அங்கே சனி அதிபதியாக இருக்கனால ரொம்ப வண்டியில் வேகமாக போகிறதோ இல்லை வந்து வீட்லேயே வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கால்களை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சிருங்க, சுத்தமாக இருக்கும். கும்பராசிக்காரங்களே கொஞ்சம் எப்பயுமே க்ளீனாக தான் இருப்பாங்க. இன்னும் கேட்டால் அந்த கால்களை சுத்தமாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி. அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸை வந்து அடிக்கடி வந்து கும்பராசிக்காரங்களும் மாற்றணும். அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 மந்த்தில் வந்து ஸ்லிப்பரை மாற்றிடணும். அப்படி மாற்றினா அந்த சனியோட ஆதிக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து பாதிக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த கால் பாதத்தை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நெயில்ஸு, ஹேர்ஸ்லாம் வந்து நீட்டாக க்ரூம் பண்ணி, நெயில்ஸ்லாம் நீட்டாக கட் பண்ணி ஒரு நல்லா நீட்டாக இருந்தீங்கன்னா சனி பகவான் பிடிச்சி அவர் வந்து சனி பகவான் வந்து அவ்வளோ கொடுப்பாரு, அவ்வளோ பணம் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் வந்து அதுக்கான மரியாதை நம்ம செலுத்தணும். சனி பகவானுக்கு வந்து மரியாதை செலுத்தினா அவங்களுக்கு கொடுப்பாரு. வீட்டெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் நான் வந்து மெயினாக கும்பராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான்.